வெல்கம் டு தமிழ்கேட் டுட்டோரியல். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டுட்டோரியலில் இந்த ஒரு 3D மாடல் தான் ஆட்டோகேட் 3Dயில் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ கொடுத்து ஜஸ்ட் உள்ளே வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் வழக்கம் போல் யூனிட்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. யூனிட்ஸ் வந்து 0.0 இன்ச் இது வந்து மில்லிமீட்டர்ஸ் இந்த யூனிட்ஸ். இது வந்து ப்ரிசிஷன். தென் கிளிக் ஓகே. தென் இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டு வியூ எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். இது வந்து டைமென்ஷன் 50x50. ஸோ நான் மேலே கொடுத்து தென் லைன் கமாண்ட் எடுத்து ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கிறேன். ஆர்த்தோ ஆன் பண்ணிவிட்டு 25க்கு ஒரு லைனு. தென் இப்போது ஆர்த்தோ ஆஃப் பண்ணிக்கிட்டு டேபு கொடுக்குறேன். ஸோ இது ஆங்கிளுக்கு வந்துடும். இங்கே 45 கொடுத்து ஜஸ்ட் வந்து என்ட்ரு தட்டிக்கிறேன். எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் ஆகிருக்கும். ஸோ அது ஒரு இதையும் தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. அதேமாரி இங்கே முன்னாடியே ஒரு லைன் போட்டோம், அதை நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்செட்டு 10 mmக்கு. ஸோ கரெக்டாக இங்கேருந்து இங்கே தென் என்டர். ஸோ எகைன் லைன் எடுத்து ஆர்த்தோ வந்து ஆஃப்ல இருக்கட்டும். ஜஸ்ட் இங்கேருந்து இங்கே ஒரு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணோம், ஸ்கெட்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரேடியஸ் 25. சேம் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ இது மொத்தமாக தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரொஃபைல், இது ஒரு ஸ்கெட்சு, இது ஒரு பாடி, இது ஒரு பாடி சொல்லப்போனால். ஸோ அப்படி தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து யூனியன் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் எடுத்துக்கிட்டு ஸோ இது இந்த லைன், இந்த லைன், இந்த லைன். ஸோ அது மொத்தமாக இருக்கா? ஓகே, நம்ம வந்து இதை டெலீட் பண்ணிடலாம். லைன் கமாண்ட் எடுத்துக்கிட்டு ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ எகைன் ஜாயின் கமாண்ட் எடுத்து இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் ஹோம் ஐக்கான் கொடுங்க. ஸோ இது வந்து இப்போ ஒரு பாடி, ஒரு ஃபுல் ப்ரொஃபைல், பாலி ப்ரொஃபைல். தென் இங்கேருந்து இது வந்து கரெக்டாக 50. ஸோ ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாடலை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது எகைன் வந்து ஃப்ரண்ட்டு வியூ போய்க்கிட்டு ஓகே, இது வந்து ஒரு பாடி. ஸோ அது இங்கே க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நான் இதை வந்து எகைன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது தனித்தனி லைன் ஆகிடுச்சு. எகைன் வந்து லைன் யூஸ் பண்ணி இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எகைன் சேம் ஜாயின், இது ரெண்டும் இந்த லைனு, இந்த லைனு, அதேமாதிரி இந்த லைனு. தென் கிளிக் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து ஹோம் ஐக்கான். ஸோ எகைன் வந்து ப்ரெஸ் போல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15. தென் கிளிக் ஓகே. ஸோ இதை நான் வந்து 2D ஒயர் ஃப்ரேம்லேருந்து ஷேடட் வித் எட்ஜஸ்க்கு மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ரிப்பீட்டில் போயிட்டு மூவ் கமாண்ட் எடுத்து ஸோ இந்த பாயிண்ட்டை பிடிச்சி இதுக்கு நான் ஆர்த்தோ வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி கரெக்டாக தான் வரும். ஸோ இது ஒரு பாடி, இது ஒரு பாடி. ஸோ இப்போ நான் யூனியன் எடுத்து இந்த பாடியும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ சிங்கிள் பாடியை கன்வெர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து டாப் வியூ போய்க்கிட்டு ஓகே, இப்போ வந்து
15க்கு ஒரு லைன். ஸோ சென்டராக கொஞ்சம் கட் பண்ணணும். ஸோ இந்த லைன் வந்து 15. ஓகே, டோட்டலாகவே 15 15 15. ஸோ 4 சைடும் வந்து 15. ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை மொத்தமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக ஹோம் ஐகான் கொடுத்து ஜஸ்ட் இதை நம்ம வந்து பேரலல் கொடுத்துக்கிறோம். ரிப்பீட் இன்புட்டில் போயிட்டு மூவ் கமாண்டு ஜஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணி இந்த மிட் பாயிண்ட்டை பிடிச்சி இந்த மிட் பாயிண்டில் போய் கரெக்டாக செட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட்டு ப்ரெஸ் புல் எடுத்துகிட்டு போயிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணணும். ஸோ ஸ்கெட்ச் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இதை மேலே ட்ராக் பண்ணிவிட்டிங்கன்னா அந்த இடம் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ மைக் கையில் வச்சுருக்கிறதுனால டக்குன்னு வந்து கொடுக்க முடியல. ஸோ இதை நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை நான் வந்து பேரலலுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இதில் லைன் டைப் இல்லை, பை கலர் பை லேயரு. ஸோ இதுக்கு நான் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு ரெட் கலர் கொடுக்குறேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ் வந்து இந்த டயக்ராம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.